வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம மாடி தோட்ட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாடி தோட்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். கடுமையான வெயில் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டம் கொஞ்சம் பொலி விழுந்து தான் காணப்படுது. உங்களுக்கே பார்த்து தெரியும். இங்கே பாருங்கள். அது இல்லாமல் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகு என்னென்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், இஞ்சி, இந்த கரும்பு, சோளம் இதெல்லாம் மாடி தோட்டத்தை ரொம்ப பெருசாக காமிக்கும். ரொம்ப ரொம்ப அதாவது பார்க்குறதுக்கு ஒரு 5 மஞ்சள் செடி, ஒரு 5 இஞ்சி செடி நம்ம இந்த மாதிரி வச்சோம்னாவே ரொம்ப பெருசாக மாடி தோட்டம் தெரியும். ஒரு 3-4 வாழை. நீங்கள் நம்ம என்ன தான் எவ்வளோ தான் காய்கறி செடிகள் வச்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ ரொம்ப பார்வையாக இருக்கணும், பெருசாக தெரியணும், அழகாக தெரியணும், பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம மெயினாக மாடி தோட்டத்தில் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இஞ்சி, மஞ்சள், சோளம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மர வகைகளை வைக்கலாம். அதாவது பழ வகைங்க, மர வகையில் பழ வகை என்னென்னு கேட்டிங்கன்னா மாங்காய், சீத்தாப்பழம் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக தெரியும். கொய்யா வைக்கலாம், அப்புறம் பப்பாளி, அடுத்தது மாதுளை இதெல்லாம் வச்சோம்னா நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியும். அது உங்களுக்கு அது அந்த எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தை இப்போ கொஞ்சம் பார்வை கம்மியானதுக்கு மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சள், இஞ்சி பூராமல் அறுவடை பண்ணிட்டோம். அதுதான் நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சது. இன்னும் ஒரு 4-5 குரோ பேக்கில் பாருங்கள் இஞ்சி மஞ்சள்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் காஞ்சிடுச்சு. இதெல்லாம் இந்த வாரத்தில் பண்ணணும். இதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மே மாதம் நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறோம். நிறைய இஞ்சி, மஞ்சள், மா இஞ்சி, கருமஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அநேகமாக நம்மளோட மாடி தோட்டம் மேக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லலாம் நம்ம மாடி தோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த வெயில் காலங்கிறதுனால நம்ம புதுசாக விதைகளும் எதுவும் போடல. ஏற்கனவே போட்ட விதைகளை அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் பச்சை மிளகா செடி. நம்ம மாடி தோட்டத்தில் பச்சை மிளகா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வருது. இப்போ எவ்வளோ செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளம் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 அடி இருக்குது. ஃபுல்லாக பச்சை மிளகா நமக்கு நல்லா கை கொடுக்குது, நிறையா காய் கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் நைட்டு 2 சாப்பிட்டோம். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மாடி தோட்டம் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?